ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற தமிழ்நாடு வனத்துறை அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் அப்படின்னு நாம இந்த வண்டலூர் ஜூருக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அப்படியே நம்ம உள்ள போகலாம். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாக பச்சை பசைன்னு மரமாக நட்டு வச்சிருப்பாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்க்கிங்காக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே வண்டலூர் ஜூக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம அப்படியே இந்த ஜூக்குள்ளே போய் பார்க்கலாம். மாதிரி இந்த ஜூக்கு நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் என்ட்ரி ஃபீஸுக்கு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு இந்த இது வழியாக உள்ளே போகணும். அதே மாதிரி இங்கே வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டும் போகலாம். அதுக்கும் கடை வச்சுருக்காங்க. சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மரத்துக்கு அடியில் ஒதுங்கி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அந்த பைப்புலேருந்து தண்ணி அப்படி பீச் அடிக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா மொத்தமே பச்சை பசைன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாட்டுப்படி தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அடல்ட்டுக்கு வந்து 200 ரூபா, சில்ட்ரனுக்கு வந்து 50 ரூபா. இப்போ நீங்கள் ஹேண்டி கேமராவில் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் காசு கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோன்னு ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாங்க அது கிட்ட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதான் ஒரு நுழைவு இடம். ஆரம்பமே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னதுன்னா அது ஒரு தேட்டர். இது வந்து என்னன்னா இப்போ அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கனால இப்போ வந்து நம்ம இங்கே போகணும். வாங்க போகலாம். உள்ளே வந்தோடனே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு 3 பாதை போகும். இங்கிட்டு ஒன்று, இந்த நடுவில் ஒன்று, அப்புறம் அந்த சைடில் ஒன்று. நீங்கள் எது வேணாலும் போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தாச்சு. வாங்க அப்படி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பமே எடுத்து லெஃப்ட் திரும்பிலாம் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த இப்படி தான் என்ட்ரி பண்ணணும் உள்ளக்க. இப்போ வாங்க நம்ம போகலாம். இந்த இடம் அப்படியே 2 சைடும் பச்சை பர்சன்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடு எல்லா சைடும் பணம் வச்சுக்கணும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிங்கத்தோட சிலை பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சிங்கத்தோட சிலை அப்படியே சூப்பராக பதிச்சிருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிறுவர் பூங்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை விளையாடுறதுக்காக, இங்கே வந்து சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்காக பூங்கா வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே சின்ன பசங்களை விளையாட விட்டுக்கலாம். சிறுவர் பூங்கா. இங்கே பாருங்கள், அப்படி விலங்குகளோட சைட்லாம் செஞ்சுருக்காங்க. ஜீப்ரா, ஜிராஃபி. நீங்கள் உங்களுக்கு நடக்க முடியலன்னா இந்த மாதிரி வண்டியை வச்சுருக்காங்க. உங்களுக்கு சுற்றி காமிக்கிறதுக்கு வண்டியை வச்சு சுற்றி காமிப்பாங்க இந்த இடத்த. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாக்கத்துக்கு நம்ம ரோஸ் மில்க் வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்னன்னா இந்த வண்டலூர் ஜூ ரொம்ப பெரிய ஜூனால நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து வரணும். இந்த வண்டலூர் ஜூ வர்றதுக்கு வரும்போது இங்கே பக்கத்தில் கடைலாம் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே உட்காந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இடம் போட்டிருக்காங்க. இங்கே உட்காந்து ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணி வைக்கலாம். ஸோ உங்களால் நடக்க முடியலன்னா இங்கே வந்து பைசைக்கிள்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் காசு கொடுத்து பைசைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நீலகிரி கருக்குரங்களாக இருக்குது. அங்கே பாருங்கள், திரும்பிக்கிட்டு இருக்கு. ஒரே குரங்கா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் க்யூட்டாக இருக்குது. ராஜா பகவத் மாதிரிலாம் உட்காந்துருக்குது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். சிம்பான்சி, நம்ம கண்ணில் ஒரே ஒரு சிம்பான்சி தென்பட்டுருக்காங்க பாருங்கள். நல்லா பரண்டு உழுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க வந்து மயிலுக்கு பேர் பீகாக் தானே. இங்கே பாருங்கள், இந்தியன் பீ ஃபால்னு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஐயோ, மயிலுக்கு தலையை காணும். நல்லா பார்த்தா தான் தெரியும். அதுக்கு தலை இருக்குது, பின்னாடி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், வெள்ளை மயில். இங்கே ஃபுல்லாக வெள்ளை மயில். இந்த பாருங்க. ஹாய். ஃபுல்லாக இந்த கூண்டில் ஃபுல்லாக வெள்ளை மயில் தான் இருக்குது. ஒரு மயில் மட்டும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல. ஒயிட் பீ ஃபவுல், வெள்ளை மயில். இது ஃபுல்லாமே இருக்கிறது வெள்ளை மயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மான் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட போகிறனால உள்ளே போயிடும். இதான் பாருங்கள், ஓடிச்சு. இது வந்து மான் இருக்கிற ஏரியா. ஃபுல்லாக மானாக இருக்கும். இந்த அங்கே ஒரு மான் பார்க்குது பாருங்கள், நம்மளே குறுன்னு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ப்ளூ அண்ட் கோல்டன் மக்காவ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்க.
இன்னும் நிறையா இருக்குது, இங்கே நிறையா இருக்குது. பாம்பு, சிங்கம், புலி எல்லாமே இங்கே நிறையா இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பூனை மேலே போய் மாட்டிக்கிச்சு, கத்திக்கிட்டு இருக்கு, ஓடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேல் காக்டைல். இதை பாருங்கள், சூப்பராக கத்துறது க்யூட்டாக இருக்குது. உயின்னு கத்துது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரீஹா பறவை. ஆனால் அது பார்க்க ரீஹா வித்தியாசமாக இருக்குது. எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரீஹா பறவை கிரேட்டர் ரீயா. ஆனால் இது பார்க்க ஆஸ்ட்ரிச் பாயிண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளே பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்மளே பார்க்குது. ஹலோ. பேர் வந்து ஈமுவான். பேரே நல்லா இருக்கு. அதேமாதிரி அந்த விலங்கும் சூப்பராக இருக்குது, பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து சிங்கம், புலி, சிறுத்தை அந்த இருக்கிற ஏரியா. வாங்க இதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புலி பார்க்க வந்திருக்கோம், வங்காள புலி. நீங்கள் பாருங்க, கம்பீரமாக உட்காந்துருக்கு. குளிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா டைகர்ஸோட ஸ்பீஷியஸ் போட்டிருக்காங்க. மொத்தம் 9 ஸ்பீஷியஸ் தான். அதில் 3 ஸ்பீஷியஸ் வந்து எப்போயும் அழிஞ்சு போயிடுச்சான். 1930 1980 அழிஞ்சு போயிடுச்சு. மீதிக்கு ஸ்பீஷியஸ்லாம் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டலூர் ஜூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜூ. இதை வந்து நீங்கள் நடந்தும் போகலாம். ஆனால் ரொம்ப தூரம், எல்லாமே தூரமாக நடக்க வேண்டியதாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் நடக்கலாம், முடியலன்னா நீங்கள் வண்டி வாங்கிக்கலாம். ஆனால் அது 4 மணி வரை தான் இருக்குது. நீங்கள் காலையிலே வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப தூரம் நடக்கலாம், அதனால ஒரு வண்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக எல்லா விலங்கும் இருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்மளால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல, ஏன்னா எல்லாமே தூரமாக இருக்கிறதுனால போக முடியல. வண்டி இது சைக்கிள் வேறு 4 மணி மேலே க்ளோஸ் நான் சொல்லிட்டாங்க, அதனால் போக முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் வந்துட்டு சைக்கிள் பிடிச்சிக்கோங்க, சைக்கிள் பிடிச்சா பெஸ்ட்டு. இல்லைனா இந்த மாதிரி வண்டி இருக்கும், வண்டியை வாங்கிக்கோங்க, வண்டியில் போங்க, வண்டி பார்க்கறது பெஸ்ட்டு. ஏன்னா எல்லாமே தூரமாக இருக்கனால உங்களால் எல்லாத்தையும் சீக்கிரம் பார்க்க முடியாது. இந்த ஜூக்கு வேலை பார்த்தீங்கன்னா 200 வாங்குவாங்க ஒரு ஆளுக்கு. அடல்ட்னா 200, சில்ட்ரன்னா 50 ரூபா. 200 கொஞ்சம் ஓவர் தான், ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜூ பார்த்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கேயும் அதான் எல்லாமே இதை கொஞ்சம் பெருசு, ஒரு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாமே தூரமாக இருக்கும், அதே மாதிரி எல்லா விலங்கும் இருக்கும். அதனால் கொஞ்சம் விலை கொஞ்சம் இங்கே அதிகம். அதனால் காலையில் சீக்கிரம் வந்து பாருங்கள். இதோட அடுத்த சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.